முதல்வர் சி. ஜோசப் விஜயிடம் ஒரு வேண்டுகோள். பொதுவாக குற்றங்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு, வாழ்க்கை, வறுமை, வாழ்வாதாரம், கோபம், வன்மம் காரணமாக நிகழும் குற்றங்கள். இன்னொரு வகை அப்படின்றது சைக்கலாஜிக்கல் கம்பல்ஷன், உளவியல் சீர்கேடு போன்ற காரணங்களால் நடைபெறும் குற்றங்கள். இந்த வகையில குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். ஆனா இந்தியாவோட சட்ட அமைப்பு அப்படின்றது ரிஃபர்மேட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு அணுகுமுறை மீது அழுத்தமான நம்பிக்கை கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அணுகுமுறையின்படி ஒருத்தவங்க குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்றதுனால அவங்களை அழிக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவங்களுக்கு திருந்தி வாழறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும், அவங்களும் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்கான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ அந்த முதல் வகை குற்றத்தில் ஈடுபட்டவங்க வெளியில வரும்போது அவங்க திருந்தி வாழறதுக்கான முற்படுதல் அதிகமா இருக்கும். ஆனா இந்த இரண்டாவது வகை குற்றவாளிகள் இது போல ஒரு அணுகுமுறைக்கு உட்படுத்தும் போது மீதான கரிசனம் அப்படின்றத தாண்டி அவங்க ஒரு சொசைட்டிக்கு ஒரு த்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்களோட சைக்கலாஜிக்கல் அர்ஜ்ன்றது இந்த குற்றங்களை திருப்பி திருப்பி செய்ய தூண்டும். ஏனெனில் அந்த குற்றங்கள் மூலமா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கிராட்டிபிகேஷன் கிடைக்குது. சட்ட ரீதியாக இந்த அணுகுமுறை சரியாக இருந்தாலும் போன்ற குற்றங்களில் பெயில் வழங்கும் பொழுது கீழ்கண்டவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நாங்க உங்ககிட்ட வைக்கிறோம். நம்பர் 1, mandatory psychological evaluation. Number 2, post bail behavioral monitoring. 3rd, police reporting mechanism. 4th, child safety surveillance measures. 5, fast track trial completion. Repeat offenders database strengthening மற்றும் high risk offenders மீது strict bail conditions. இதெல்லாம் கருத்தில் கொண்டு சட்டத்தையும் பாதுகாப்பாக வைத்து சமுதாயத்தையும் பாதுகாப்பாக வைக்கும்படி ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கிறோம். நன்றி, வணக்கம். முதல்வர் சி. ஜோசப் விஜயிடம் ஒரு வேண்டுகோள். பொதுவாக குற்றங்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு, வாழ்க்கை, வறுமை, வாழ்வாதாரம், கோபம், வன்மம் காரணமாக நிகழும் குற்றங்கள். இன்னொரு வகை அப்படின்றது சைக்கலாஜிக்கல் கம்பல்ஷன், உளவியல் சீர்கேடு போன்ற காரணங்களால் நடைபெறும் குற்றங்கள். இந்த வகையில குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். ஆனா இந்தியாவோட சட்ட அமைப்பு அப்படின்றது ரிஃபர்மேட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு அணுகுமுறை மீது அழுத்தமான நம்பிக்கை கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அணுகுமுறையின்படி ஒருத்தவங்க குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்றதுனால அவங்களை அழிக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவங்களுக்கு திருந்தி வாழறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும், அவங்களும் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்கான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ அந்த முதல் வகை குற்றத்தில் ஈடுபட்டவங்க வெளியில வரும்போது அவங்க திருந்தி வாழறதுக்கான முற்படுதல் அதிகமா இருக்கும். ஆனா இந்த இரண்டாவது வகை குற்றவாளிகள் இது போல ஒரு அணுகுமுறைக்கு உட்படுத்தும் போது மீதான கரிசனம் அப்படின்றத தாண்டி அவங்க ஒரு சொசைட்டிக்கு